யாருன்னு பாத்தீங்கன்னா நாகலட்சுமி, பரிமளா தேவி அண்ட் சங்கர நாராயணன். வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் இன்னையோட ஃபுல் எபிசோட பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. சரியான பதில் சொல்ற 3 பேருக்கு அடுத்த எபிசோட அவங்க பேரை வச்சு ஒரு கதாபாத்திரத்தை வச்சு நடத்தப்படும். தேங்க் யூ. நம்ம சேனலை ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன மதனி அழுதுகிட்டே இருக்கீங்க? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பா பாண்டி எந்திரிச்சு வந்துருவான். இல்ல லட்சுமி, பாண்டி 2 நாள் ஆச்சு, கண்ணே இன்னும் திறக்கல. டாக்டரும் ஒரு செய்தியும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஆமாட்டே, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாண்டி மாமா எந்திரிச்சு வந்துடணும், இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். ஏ ஜோதி, வாயை மூடி. பாண்டிக்குலாம் ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க, அவன் எந்திரிச்சு வந்துருவான். மலரு, அன்னைக்குனாவது ஜோதியும் அவங்க அம்மா தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாண்டி மாமாவோட அம்மா வேற இருக்காங்க. பயமா இருக்குடி. ஜோதியும் அவங்க அம்மாவே சமாளிச்சிட்டோம், இவங்கெல்லாம் என்னடி? வாடி பாத்துக்கலாம், பயப்படாத. மேடம், நாங்க போய் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு வந்துடுறோம். சரிம்மா, என் பிள்ளை நல்லா பாருங்கம்மா, என்ன ஆச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம், கவலைப்படாதீங்க. சார் கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாரு. நம்ம போய் உள்ள செக் பண்ணிட்டு வந்துடலாம். வாடி ஆயிஷா. அம்மா அம்மா, எனக்கு இன்னும் இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்குமா? ஏன் இப்படி சொல்ற? அவங்க நர்ஸுடி. ஏமா, நர்ஸுனா ஒருத்தி வருவா, இவளுக்கு என்ன ஜோடி ஜோடியா வராளுங்க? அது துணியே கழட்ட மாட்டாளுங்க, புர்காவை போட்டுக்கிட்டே இருக்காளுங்க, முகமும் தெரிய மாட்டேது. அது ஜோடியா வந்துட்டு ஜோடியா தான் போறாளுங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, அது மட்டும் இல்லாம இந்த நர்ஸ் நான் ரெகுலரா பாக்குறது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்தாளுங்க, இன்னைக்கு வராளுங்க. கேட்டா நர்ஸுங்கறாளுங்க, கையிலயும் எதுவும் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தேகமா படுது. நம்ம போய் எதுக்கு உள்ள போய் பாப்போமா? சரி சரி, அப்படிங்கறியா? சரி வா, உள்ள போய் பாப்போம். மதனி, நீங்க கவலைப்படாம இங்க உட்காருங்க, நாங்க போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரோம். சரி லட்சுமி, போயிட்டு சீக்கிரம் வா, டாக்டர் வர நேரம் வேற, ஏதாவது சொல்லுவாங்க பாண்டியை பத்தி. சரி மதனி, வந்துடுறேன், வாடி, போயிட்டு வந்துருவோம். என்னடி அண்ணே இன்னும் கண்ணே திறக்கல போல? ஆமாண்டி மலரு, பாருடி, அப்படியே படுத்து கிடக்குறாரு. என்னாச்சுன்னே தெரியலடி. சரி சரி, கவலைப்படாதடி. நீ தான் அந்த ஆத்தாட்ட வேண்டிட்டு வந்திருக்கேல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவருக்கு பிரசாதத்தை வச்சு விடு. ஏங்க எந்திரிச்சு பாருங்க, உங்க தமிழ் வந்திருக்கேங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஆத்தாட்ட வேண்டிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நீங்க சரியாயிடுவீங்க. பாருடி மலரு, கண்ணே திறக்க மாட்டாரு. என்னடி செய்யறது? தமிழே, இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இனிமே நல்லபடியா எல்லாம் சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணன் சீக்கிரமா எந்திரிச்சு வந்து உன்னை கூப்பிட தான் போறாரு பாரு. அடி பாருங்களா, நீங்க தான் இந்த வேஷத்துல சுத்திட்டு இருக்கதா? ஏண்டி எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வராதா? அறிவு கட்டவள்களா? இல்லங்க இல்லங்க, தமிழே அவ பாண்டியனுக்கு கோயிலுக்கு போய் விரதம் இருந்து தீச்சட்டில எடுத்து அவளுக்கு பிரசாதம் கொண்டு வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்லங்க. ஏன் மாமனுக்காக கோயிலுக்கு போய் விரதம் இருக்க இவ யாரு? இவ என்ன கட்டிக்க போறாளா? ஏன் மாமா எங்களுக்கு எப்படி காப்பாத்துறன்னு தெரியும். இல்ல ஜோதி, நான் விரதம் இருந்திருக்கேன் ஜோதி. அவர் நல்லபடியா பாய்ச்சிட்டு பாரு. எந்திரிச்சு உட்காந்துருவா ஜோதி. அவரை பார்க்கணும் தான் வந்தேன், பிரசாதம் வைக்கணும் தான், வேற ஒண்ணும் இல்ல ஜோதி. அடச்சி வாயை மூடி. ஏன் மாப்பிளைக்கு பிரசாதம் வைக்க நீ யாரடி? முதல்ல வெளியே போடி. என்ன இத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது போல உங்களுக்குலாம். அம்மா, இத சும்மா விட்டா இப்படியே தான் நடந்துட்டு இருக்கோம். இரு, உடனே போய் அத்தையை கூட்டிட்டு வரேன். இவளுக்கு அத்தையிட்ட மாட்டி விட்டாதான் இவளுக்கு அப்பனுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகும். ஜோதி ஜோதி, வேணாம் ஜோதி, ப்ளீஸ் ஜோதி, நான் போயிடுறேன் ஜோதி. வேணாம் வேணாம் ப்ளீஸ், அவங்களுக்குலாம் சொல்லாத ஜோதி. திருட்டு தரமா வந்து பார்க்க வந்துட்டு இப்ப கெஞ்சிரீங்களாடி? ஜோதி விடு. இப்பவே மதனிட்ட சொன்னேன், மதனி என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே, ஏதாவது பேசிட போகுது, அது வேற பிரச்சனை ஆயிட போகுது. விடு, முதல்ல இவளுக்கு அடிச்சு துரத்துவோம். ஏங்க, அவ பாண்டி மாமனுக்காக எவ்வளவு விரதம் இருந்தா தெரியுமா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம கை நிறைய தீச்சட்டி எடுத்துட்டு கையெல்லாம் பாருங்க, அவளுக்கு கொப்பளிச்சு போயிடுச்சு. அப்படி விரதம் வந்தாங்க. வேற என்ன அவ தப்பு செஞ்சா? எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அவளை? பாவங்க தமிழ். அடச்சி வாயை மூடுங்கடி. முதல்ல கிளம்புறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணவா? போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு திருட்டு தரமா அந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்கறாதன்னு சொல்லிடுவேன். முதல்ல கிளம்புங்கடி முதல்ல. தமிழ் வாடி போயிடலாம். வேணாண்டி வாடி. இல்ல மலரு, இவரு எங்க எந்திரிக்கங்க, எங்க எந்திரிக்கங்க. ஏய், இப்போ இங்க இருந்து நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவாடி அன்னைக்கு மாதிரி? அதெல்லாம் வேணாங்க, நான் தமிழை கூட்டிட்டு போறேன். தமிழ் சொன்னா கேளு, முதல்ல கிளம்பு. வா வா வா. என்னங்க எந்திரிச்சிருங்க எப்படியாவது. பாத்தியாமா, இந்த தமிழ் செல்விக்கு எவ்வளவு திமிருன்னு. இவருக்காக விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா, இவரே செத்து போய்க்கு கிடக்குறாரு. இவ கோயிலுக்கு போயிட்டு வந்தா பொழைச்சிருவாரா? அதையும் பாப்போம், என்ன விரதம் இருந்தாலும். அதாண்டி, இவனே சாணம் பொழைக்காதான் கதை தெரியல. இவளுக்கு ரொம்ப பிரசாதங்கிறாளுங்க, விரதம் கீச்சிட்டிங்கிறாளுங்க, என்னமோ கதான இவளுக்கு செய்யறதுனால நான் பொழைச்சுக்குவானா? என்னமா போ.
மேடம் கொஞ்சம் வெளியே இருங்க, பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சங்கர் டாக்டர், இப்போதைக்கு பல்ஸ்ல நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா நாகலட்சுமி டாக்டர், இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் கண்ணை திறந்துருவாருன்னு நினைக்கிறேன். நார்மலா தான் இருக்கு எல்லாமே. ஓகே, அப்ப உங்க வீட்ல இருக்கவங்க கூப்பிடலாமா? சொல்லிடலாம் இன்ஃபர்மேஷனை. டாக்டர் டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். மேடம், இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். உண்மையாலுமே அந்த கடவுளோட அனுகிரகம் தான். உங்க பையனுக்கு திடீர்னு பல்ஸ்ல நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காரு. சோ கண்ணு சீக்கிரமா திறந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க டாக்டர், நிஜம்தானா? ஆமா மேடம், நிஜம்தான். இப்ப என்னமோ திடீர்னு பல்ஸ்லாம் நார்மல் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அந்த கடவுள் அனுகிரகம் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி உன் பையனை காப்பாற்ற முடிஞ்சது எங்களால. இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கண்ணு திறந்தா மத்த செக்கப்ல பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான்னு பார்த்துட்டு. ரொம்ப நன்றி நாகலட்சுமி டாக்டர், சங்கர் டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் இல்லனா என் பையனை உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. சே எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க, அந்த கடவுளுக்கே நன்றி சொல்லுங்க. அவரு தான் உங்க பையனை காப்பாத்திருக்காரு. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் ஒரு கண்ணை திறக்கல. கண்ணை திறந்தாதான் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்ல முடியும். ஓகே டாக்டர். பாருமா ஜோதி, உன் மாமா கண்ணை திறந்துருவா. ஆமா தா, பாண்டி மாமா கொன்னாகாத நான் சொன்னேன்ல. கவலைப்படாம நீங்க போய் உட்காருங்க. அவர் கண்ணை திறந்தா நான் கூப்பிடுறேன். ஏமா, தமிழ்ச்செல்வி வேண்டதனால தான் மாமா பொளச்சாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி, ஏதோ பொளச்சிட்டான், விடு, பாத்துக்கலாம். வர வர நாடே மோசமாயிட்டு இருக்கு. ஒரு முட்டையோட விலை 7 ரூபாவாம். அப்பெல்லாம் ஒரு முட்டை 1 ரூபா 2 ரூபாய்க்கு வித்துச்சு. இப்ப 7 ரூபாவாம். என் பொண்டாட்டி மொட்டைச்சி வேற முட்டையை வாங்கிட்டு வான்ட்டா. அது ஒரு முட்டை 2 முட்டை இல்ல, 8 முட்டை. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல 8 முட்டை திங்கிறா உட்காந்து. போற போக்க பார்த்தா முட்டையை வாங்குறதுக்கு கோழியே வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ரோட்ல தான் யாரும் இல்லைல்ல, கையை விட்டு ஓட்டி பார்ப்போம் சைக்கிள. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஐயோ, முட்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. அதுவும் எல்லாம் நாட்டுக்கோளை முட்டையே. ஐயோ, இப்ப முட்டைக்கு என்ன பண்றது? பையில வேற 10 பைசா இல்ல. அந்த மொட்டாச்சி வேற முட்டை இல்லாம போனா என்ன கொன்னே போட்டுருவாளே. ஏய் செல்லாண்டி, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? கையை விட்டு ஓட்டி முட்டையை உடைச்சிட்டியே. ஒரு முட்டை 7 ரூபாடா. அத்தனை முட்டையும் போச்சே. இப்ப மொட்டைச்சிட்டை எப்படி சொல்லி சமாளிக்க போறனோ? என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். போவோம். இந்த ஆள கடைக்கு போய் முட்டை தானே வாங்கிட்டு வர சொன்னோம். அதுக்கு இம்புட்டு நேரமா? என்னமோ இவரே முட்டையை போட்டு வர மாதிரி வராரே. இன்னும் ஆளை காணோம் பாரு. என்னத்த சொல்ல இந்த சொட்டையை வச்சுக்கிட்டு. மொட்டைச்சி வேற வாசல்ல நிக்கிறா முட்டையை வாங்குறதுக்காக. ஐயோ என்ன சொல்ல போறோமோ? ஏங்க மாமோய், இம்புட்டு நேரமா முட்டை வாங்குறதுக்கு? நீங்க உட்கார்ந்து முட்டை போட்டீங்க. ஆளை பாரு, கொடுங்க. ஐயோ, என்ன கத்த போறாளோ மொட்டைச்சி. என்னையா வெயிட்டே இல்லாம இருக்கு, அப்படியே இருக்கு. முட்டையே இல்ல. எங்கயா முட்டை? முட்டை கோழி முட்டை போடலையா? முட்டை என்னையா வளர்ற? கோழி முட்டை போடலையா? அது ஒண்ணு இல்லடி பொன்வண்டு. நான் கடைக்கு போனேன்னா காசு கொடுத்தனா 8 முட்டை குடியான்னு சொன்னா அவனும் குடுக்குறேன்னு காசை வாங்கினா. கடைசியில உள்ள போயிட்டு வந்து கோழி முட்டை போடலன்னு சொல்லிட்டான். சரி, அந்த கடையில கோழி முட்டை போடலன்னா வேற கடைக்கு போக வேண்டியதானயா? பொன்வண்டு அதான் காசை வாங்கிட்டானே, திரும்ப தரமாட்டேன்டா. அது எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவா? முட்டையும் தராம காசையும் தராம எவன் சொல்லு, நான் வந்து கேக்குறேன். ஐயோ, இவன் நம்மள சும்மா விட மாட்டா போலயே. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அது வந்து கோழி முட்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான். முட்டை போட்டோன்னு சொல்லி அனுப்புறேன், வந்து வாங்கிக்கட்டான். என்னது, கோழி முட்டை போட தயாரா இருக்கா? என்னையா கதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க கலர் கலரா? இங்க பாரு, வந்தா முட்டையோட வா, இல்ல வெளிய போயிரு. இல்ல நீ உட்கார்ந்து முட்டை போட்டு முட்டை எடுத்துட்டு வா. ஆளை பாரு, ஒரு முட்டை வாங்கிட்டு வரது கூட துப்பு இல்ல. போய் முதல்ல. என்னது, நான் உட்காந்து முட்டை போட்டு வரணுமா? இந்த மொட்டைச்சி முட்டை சாப்பிடறதுக்காக என்ன முட்டை போட சொல்றா பாருங்க. இதுதான் உலகம். ஐயோ, ஊர்ல அவன் சின்ன வீடு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். நான் இந்த ஒரே ஒரு மொட்டைச்சியை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். டேய், அடுத்த வேலை ஏதாவது ஒரு சின்ன வீடை செக் பண்றதாண்டா உனக்கு. இல்ல இந்த மொட்டைச்சியோட குடும்பம் தள்ள முடியாது. நான் போய் தேடுறேன். எனக்கு நீ யாராம இல்லாம இருக்க போறாங்க. இதோ போறேன். வரும்போது முட்டையோட வரணும் இல்லையோ, உனக்கு ஒரு சக்காலத்தையோட வரேன்டி இந்த செல்லாண்டி. பாண்டி, பாண்டி, கண்ணை திறப்பா. அம்மாப்பா, பாண்டி. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? பாண்டி, ஒண்ணும் இல்ல. டாக்டர், 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 பாண்டி கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு, பாருங்க. அம்மா. சரிங்க மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்.
தம்பி தம்பி நான் தெரியறேனா? நான் யாரு, நீங்க யாரு, நான் எங்க இருக்கேன்? சரி சரி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அமைதியா இருங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர் என் மகனுக்கு? டாக்டர் பாண்டி கண்ணு திறந்துட்டானா? பாண்டி பாண்டி அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. ஆனா என்ன டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. அவருக்கு அவரே யாருன்னு தெரியல. மண்டையில் அடிபட்டதுனால அந்த மாதிரி ஆயிருக்கும். இது சரியாக கொஞ்ச நாள் ஆகும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப மாமாக்கு யாருன்னு அடையாளம் தெரியாதா? அப்ப நான்லாம் தெரியாதா? மாமா நான் ஜோதி வந்திருக்கேன் மாமா. கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்கம்மா. அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நீங்க பாட்டு கண்டதை உளர்ந்தீங்கன்னா அவர் திரும்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிருவாரு. ஜோதி சத்த சும்மா இருடி. சரி டாக்டர் எனக்கு என்னதான் வலி? பாண்டிக்கு எப்படி எங்களெல்லாம் ஞாபகம் வரும்? நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. சரியா? உங்க வீடு, உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பேச்சு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அவருக்கு பழசு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லல டாக்டர்? பாண்டி பாண்டி அம்மாவு கூட தெரியலையா பாண்டி? நான் எங்க இருக்கேன்? எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நான் யாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இவங்க உங்க அம்மா தான், நீங்க பயப்பட வேணாம் பாண்டி. சரியா? உங்க பேர் பாண்டி. எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது. பாண்டி ஒண்ணு இல்லடா, நான் உங்க அம்மா தான்டா, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்டா. மேடம் இனிமே தான் அவரை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவருக்கு தலையில அடிபட்டதுனால இந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால ரொம்ப ப்ரெஷரை கொடுக்காதீங்க. நானுன்னு அவருக்கா கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நீங்க பேச்சு கொடுங்க. அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, பிடிக்காததெல்லாம் செய்யாதீங்க. டாக்டர் அப்ப அவனுக்கு யாருமே ஞாபகம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டானா? ஆமாமா, இப்போ அவர் ஒரு குழந்தை மாதிரி, பிறந்த குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. அவருக்கு எல்லாமே இனிமே நீங்க சொன்னாதான் தெரிய வரும். ஐயோ தலை வலிக்குது டாக்டர் ரொம்ப. ஒன்றும் இல்லை பாண்டி, ரிலாக்ஸ். ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன், தூக்கம் வரும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அம்மா நீங்கள் நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கம்மா. பாரு லட்சுமி, என் பிள்ளைக்கு என்னவே அடையாளம் தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் அந்த ஆத்தாட்ட போய் என் குறைய சொல்லிட்டு வரேன். என்னம்மா பாண்டி மாமா எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப நானும் நிலவு இல்லையா? போச்சு. ஏய் ஜோதி, இது ஒரு நல்லதுக்கு தாண்டி. என்னம்மா சொல்ற? பாண்டி மாமா தான் எல்லாத்தையும் மறந்துருச்சு. இதுல என்ன நல்லது இருக்கு? ஏய் பைத்தியக்காரி, பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டான், எல்லாத்தையும். ஆமா, அப்ப அந்த தமிழ் அதாண்டி சொல்றேன், அவளையும் மறந்துருப்பான். இனிமே பாண்டிக்கு நம்ம சொன்னாதான் எல்லாமே தெரியும். அதனால ஒன்ன அவன் பொண்டாட்டி இனிமே சொல்லுவோம். அப்பதான் அவனுக்கும் உன் மேல ஆசை வரும், பாசம் வரும். இதுல ஒரு நல்ல காரியம், உனக்கு ஈஸியா கல்யாணமும் நடந்துருண்டி. அந்த தமிழ அடியோடு மறந்துட்டான். இது நமக்கு சாதகம் தானே? ஆமாமா, இது நல்ல விஷயம் தான். பாண்டி மாமாக்கு அடிபட்டது நல்லதுதான். இனிமே அவர் கூட இருந்து நான் தான் அவரை பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுவோம். பாண்டி மாப்பிள்ள கவலையே படாத, சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அந்த தமிழ இதோட ஒளிஞ்சா. தமிழ ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அண்ணனுக்கு துண்ணூறு வச்சு விட்டாச்சு, எல்லாம் சரியாயிருண்டி. இல்லடி மலரு, என்னாச்சுன்னு ஒன்னும் தெரிய மாட்டுதே. இருந்தாலும் பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது, கவலைப்படாத. லதாக்கா செத்த வாங்களே. ஏய் தமிழ், அந்த பரிமளாக்கு வந்திருக்காங்கடி. ஏதாவது விஷயம் சொல்லதான் வந்திருக்காங்க, வா போய் பாப்போம். பரிமளா வாடி, என்னடி விஷயம்? லதாக்கா, அந்த பண்ணையார் மாவன் பாண்டி பொழைச்சுக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? நெசந்தானா? சாத்தா கண்ணை திறந்துட்ட, ரொம்ப நன்றி. ஏய் தமிழ், உன் வேண்டுதல் பழிச்சிடுச்சுடி. அன்னை கண்ணை திறந்துட்டாராம். ஆமாக்கா உண்மைதான், இப்பதான் விஷயம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்டி பரிமளா. பாவு நல்ல பையன். நானே ஆத்தாட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னொரு விஷயம்க்கா. என்ன பரிமளா? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையாக்கா. ஆனா அந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சாங்க்கா. என்னடி பரிமளா சொல்ற? நெசந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டாரா? ஆமாங்கா, தன்னையே யாருன்னு தெரியாத நிலைமையில இருக்காராம். எந்திரிச்சோன்னே யாரு நானு, இவங்கெல்லாம் யாருன்னு அவங்க அம்மா பார்த்து கேட்டிருக்கான் அந்த பையன். என்னடி பரிமளா இப்படி சொல்ற? பாவமேடி, பெத்த தாயை பார்த்து யாருன்னு கேட்டா துடிச்சு போயிருமேடி. என்னமோ அந்த ஆத்தா புண்ணியத்துல உயிர் பிழைச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துரும் சொல்றாங்க. வந்துட்டா நல்லா இருக்கும், அதை சொல்லதான்க்கா வந்தேன். நான் வாரேன். சரிடி பரிமளா, போயிட்டு வா. அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். ஆத்தா உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி அந்த பையனுக்கு பழைய நினைவெல்லாம் வந்துடணும். நீ தான் பாத்துக்கணும். என்னடி தமிழ் இப்படி சொல்லிட்டு போறாங்க? எல்லாத்தையும் மறந்துட்டாராமே. பரவாயில்லடி, அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல.
அதுதாண்டி நாம அவர் மேல வச்சிருந்த காதல். ஆனா என் காதல் சும்மா கிடையாது. கண்டிப்பா அவரை மறக்க வைக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே மறந்தாலும் நான் சந்தோஷமா தாண்டி இருப்பேன். அவர் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாவே போதும், அதுவே எனக்கு சந்தோஷம். ஆத்தா ரொம்ப நன்றி. ஹாய் फ्रेंड्स, இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பொன்வண்டு தான் வீட்டுக்காரர்கிட்ட எத்தனை முட்டை வாங்கிட்டு வர சொன்னா? மறுபடியும் சொல்றேன், பொன்வண்டு அவரோட வீட்டுக்காரர்கிட்ட எத்தனை முட்டை வாங்கிட்டு வர சொன்னா? சரியான பதில சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல உங்க பேரு நம்ம சேனல்ல ஒரு கதாபாத்திரத்துல வைக்கப்படும்.